வெல்சியா கிச்சன் வாங்க. இன்னைக்கு நம்ம பஞ்சு போல இட்லி வர்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஊற வைக்கலாம். இன்னைக்கு பச்சரிசி 1 டம்ளர், பாருங்க. இட்லி அரிசி 2 டம்ளர், இட்லி அரிசி 2 டம்ளர், நம்ம ரேஷன் வாங்கியிருப்போம் இல்லையா, அதுல ஒரு 2 டம்ளர், மொத்தம் 5 டம்ளர் போட்டிருக்கிறேன். இதுக்கு நம்ம உளுந்து உளுந்து 3/4 டம்ளர், 1 டம்ளருக்கு கொஞ்சம் மீதி 1/4 கிலோ. இது 1/4 கிலோவில் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சா இதையே நம்ம ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டு நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். ஊற வச்ச பிறகு இதை ஆட்டணும். பாருங்க, இப்போ நம்ம மாவு ஆட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு கிரைண்டர் இருந்ததுன்னா கிரைண்டரை வந்து நீங்கள் சங்கிலியில் மாட்டிக்கோங்க. மாட்டி விட்டு இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றி விட்டு ஃபஸ்ட்டில் 2 வெள்ளையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. என்ன மாவாட்டுறது தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் புதுசாக மாவாட்டுறது கூட தெரியாத பிள்ளைங்க இப்போ இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது வந்து நல்லா ஈஸியாக புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உளுந்து போடுங்க. முந்தியெல்லாம் பெற்ற அம்மா அப்பாட்ட வந்து அம்மாட்ட அக்காட்ட இருந்து கேட்டு படிக்கிற அளவுக்கு டைம் இருந்தது பிள்ளைங்களுக்கு. இப்போ வந்து அந்த டைமும் இல்லை. எல்லாம் வேலைன்னு சொல்லி போயிட்டுருக்கிறதுனால இப்படி யூடியூப்பை பார்த்து தான் எல்லாமே இப்போ சமைக்கிறாங்க பிள்ளைங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதனால இதையும் அப்படி சொல்லி கொடுக்குறோம். தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினா அது கெட்டியாகிக்கும். இப்படி ஓட விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அது பார்த்தீங்களா நல்லா கெட்டியாகிட்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி தெளித்து அப்புறம் கையை இதில் கழுவிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளிக்கணும். ஒரேடியாக நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அது என்ன ஆகும்னா தண்ணி தெளித்து எல்லா பக்கம் தெளிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு அரிசி போடக்கூடாது, உளுந்து தான் போடணும். உளுந்து ஆட்டின பிறகு தான் அரிசி ஆட்டணும். சரிங்களா? பாருங்க, தண்ணி கொஞ்சம் தெளிக்கிறோமா, தெளித்து இப்படி கையை விட்டு இப்படி செய்யணும். அது கை உள்ள நஞ்சிரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த கல்லுக்குள்ளே விடக்கூடாது. இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் இடைக்குள்ளே நீங்கள் கை விட்டினா கை போயிடும். ஆனால் இந்த இருக்குல்ல, இந்த கட்டையில் இந்த இடத்துல நம்ம இப்படி கை விடும்போது அது வந்து உளுந்து எலியா சிக்கி இருக்குதா இப்படி வலிச்சு விடணும். இந்த கிரைண்டரில் இப்படி வலிச்சிக்கலாம். இப்படி இந்த கல்லில் இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆட்டணும். ஆட்டின பிறகு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் அரைப்பட்டிருக்குது. நம்ம அப்படியே போட்டோம்ல, அது இப்போ கொஞ்சம் அரைப்பட்டுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளித்து விட்டால் போதும். ஏன்னா ரொம்பவும் தண்ணி ஊற்றினா தோசைக்கு தான் வரும், இட்லிக்கு வராது. மீடியமாக தான் தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பொங்குது நல்லா. தெரியுதுங்களா? மாவு வந்து நல்லா பொங்குது. இந்தளவுக்கு பொங்குனா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அந்த பொங்குறதுக்கு தான் நம்ம அப்பப்போ தண்ணி தெளிக்கிறோம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தா தான் இந்த மாதிரி நல்லா பொங்கும். இப்படி லைட்டாக தான் தெளிக்கணும். இப்படி லைட்டாக தெளித்து ஊற்றினா தான் மாவு வந்து நிறைய பொங்கும். இட்லி நிறையா பஞ்சு போல் இருக்கும். இட்லியும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். கூட 2 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஆட்டினா போய் நல்லா அரைப்பட்டுரும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு, உளுந்து வந்து சரியாக அரைப்படல.
உளுந்தெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த உளுந்து வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நல்லா நல்ல மை போல் அரைச்சிருக்கணும். அந்த அளவுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர்கிட்ட மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே வரைக்கும் பொங்கிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம வலிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கிரைண்டரை விட்டு நிறைஞ்சி வெளியில் வந்துடும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி சைடில் வலிக்கிறோம். கையை வச்சு இப்படியே செய்யணும். இப்படி செஞ்சால் அது மாவு என்ன செய்யணும், கீழே போயிடும். ஒன்றும் ஆகாது. கையை நம்ம தாராளமாக கிரைண்டரில் வைக்கலாம். வைத்தால் ஒன்றும் ஆகாது. தைரியமாக நீங்கள் கையை விட்டு மாவாட்டலாம். பயப்படலாம் சில பேர், கையை உள்ளே விட்டால் கை இழுத்துருமோ அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. பார்த்தீங்களா, நான் கை வச்சுருக்க ஏதாட்டும் ஆகுதா? ஒன்றுமே ஆகலை. இதே போல் வச்சு இது பண்ணிவிட்டு தண்ணி வச்சுருக்குறோம். தண்ணிக்குள்ளே கையை விட்டு லைட்டாக தெளித்து இந்த இடத்துலையும் இப்படி வலிக்கணும். இங்கேயும் இப்படி வலிக்கணும், இங்கேயும் இப்படி வலிக்கணும். தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு கை கழுவிக்கலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப அப்படி செய்யணும். இப்போ நம்மளுக்கு வந்து மாவு அரைப்பட்டுருச்சு சரிங்களா? இப்படி ஒரு உயரமான ஸ்டூலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தோண்டுறதுக்கு. கிரைண்டர் பக்கத்தில் இந்த இடைவெளியில் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப கிரைண்டர் ஓட்டினாலும் அது உரசும். ஓரளவுக்கு அந்த இதுக்கிட்ட வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ கை வந்து இப்படி வைக்கணும். இப்படி ஏந்திரம்ல அந்த மாதிரி இப்படி சைடில் விட்டு இப்படி போடணும். ஒரு கையில் சட்டியை வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கையில் செல்லு இருக்கிறதுனால நான் வந்து அதில் வச்சுருக்கேன். இல்லைன்னா நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு கூட தோண்டலாம். லாஸ்ட்டு வந்து இப்படி வலிக்கணும். இந்த பின்னாடி இந்த கல்லில் இந்த கிரைண்டரில் இப்படி கையை வச்சு வலிக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்டரை கல்லை தூக்கி கூட தோண்டிக்கலாம். இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா அரிசி ஆட்டணும் இல்லையா? இப்போ உளுந்து தோண்டியாச்சு. அடுத்து இதுலேயே நம்ம கழுவாமலே அரிசி போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு அரிசி ஆட்டுறதுக்கு. அப்புறம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். போட்டு இப்படி கிண்டி விடணும். ஏன்னா அரிசி வந்து உடனே ஸ்ட்ரக் ஆகிக்கும். உளுந்த மாதிரி இல்லை, அரிசிக்கு ரொம்ப பக்குவமாக ஆட்டணும். கீழே பக்கத்தில் நின்று நம்ம ஆட்டணும். இல்லைன்னா கிரைண்டர் நின்றோம். தண்ணி ஊற்றாமல் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு கல்லை தூக்கி கூட தோண்டி விட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு
கல்லை ஒரு கையில் வந்து இதை பிடிச்சிக்கணும். இப்போ நான் வீடியோ வச்சுருக்கறனால உங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறேன். இல்லைன்னா ஒரு இடது கையை வந்து கல்லை வச்சுக்கிட்டு வலது கையை வச்சு இந்த அரிசியை தோண்டி வெளியே போடணும். பிடிச்சிக்கணும். கல்லை பிடிக்கலைன்னா கையில் விழுந்துடும். சரிங்களா? போட்டு இப்படி வைக்கணும். வச்சு சங்கிலி மாட்டிக்கலாம். இப்போ நம்ம தோண்டி போட்டு சங்கிலியை மாட்டியாச்சு. இப்போ கிரைண்டர் திருப்பி போடுறோம். போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆன மாதிரி தெரியுதுங்களா? உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு விற்கும் இல்லையா? விற்கினா தண்ணி குடிச்சா தான் ரெடி ஆகும். அதே போல் இதுக்கும் விற்கும். அப்பப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணிடணும். இல்லைன்னா ரிப்பேர் ஆயிரும். இப்போ அரிசி நமக்கு ஆட்டுப்பட்டுருச்சு. அரிசி வந்து உளுந்து தான் நல்லா மை போல் அரைக்கும். அரிசி வந்து இப்படி கொஞ்சம் குருணையாக தான் இருக்கும். கொஞ்சம் குருணையாக இருக்கும். இப்படி வலிச்சு போடுங்க. அந்த உளுந்துலே போட்டுக்கலாம். போட்டு இந்த வலிச்சு அந்த சட்டிலேயே கையை விட்டு ஒத்த வரலால் மாவை வலிச்சு விடுங்க. அவ்வளோதாங்க. மாவு ஆட்டுறது ரொம்ப ஈஸி தான். இவ்வளோதான். இது போய் நம்ம கடையில் 25 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்கினோன்னா நம்மளுக்கு ஒரு நேரத்துக்கு தான் வருது மாவு. அதனால் இப்படி நீங்கள் ஆட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது எப்படி கலக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மாவு ஆட்டி வச்சிட்டோம். மாவு ஆட்டி வச்சுட்டு பார்த்தீங்களா? உப்பு இந்த அளவுக்கு போட்டு நல்லா கிண்டணும். பாத்திரம் பெருசாக இருந்தால் தான் நல்லா அப்படி அடித்து கலரணும். துணி வாஷிங்கில் வந்து துணி ஊற வைக்கிறதுக்காக பவுடர் போட்டு கையை விட்டு கலக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நல்லா கலக்கணும், அடித்து கலக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம ஆட்டின தண்ணி தான். பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். இருந்தால் கரெக்டாக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். கலக்கியாச்சு. நம்ம கலக்கிட்டு ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வரும். உங்களுக்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலாம், எங்கன்னா நீங்கள் ஆட்டி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்டாக வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆட்டி நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இருக்கும். இதுதான் மாவு ஆட்டுற முறை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.